இந்த அஞ்சலியோட இந்த கர்ப்ப ரகசியம் எப்புட்றா இவ்ளோ வந்து இப்ப சீக்கிரமா முடிவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அரசு டாக்டரே எப்படி வந்து இந்த அஞ்சலியோட கர்ப்பத்த அவளுக்கு வந்து இரட்ட குழந்தை உண்மையிலேயே வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி காட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி அரசு டாக்டரே வந்து தப்பு பண்ணா, அதுக்கப்புறம் நம்மலாம் எங்க போறது அப்படின்ற மாரி தான் இங்க நம்ம இலக்கியாவும், கௌதமும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம இலக்கியா கிட்ட கௌதம் கேட்கும்போது, "ஆ ஆமா கௌதம், நான் சொல்றத கேளுங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப கூட அடிச்சு சொல்லுவேன். ஆனா இந்த ரிப்போர்ட் எப்படி அந்த மானிட்டர்ல எப்படி வந்து ரெட்டை குழந்தை தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் வந்து அந்த ஷாக்கிங்ல இருந்து வெளிய வரவே முடியல." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு நடுவுல இங்க இந்த டாக்டர் வந்துட்டு பொய்யான ஒரு ரிப்போர்ட்டையும், பொய்யான ஒரு மானிட்டரையும் காட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி, அதாவது ஆதாரங்கள வந்து சப்மிட் பண்ணி, அந்த டாக்டர் வந்து பொய் சொல்லியிருக்காங்க, போலியான ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நிரூபிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜட்ஜ் இருந்துகிட்டு, "நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ வந்து எவ்ளோ கேவலமான காரியத்த செஞ்சிருக்க. அதாவது கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, நீ வந்து உண்மையிலேயே செக் பண்ணி, அதுவும் உன்ன அரசு டாக்டர், நீ கவர்ன்மென்ட் டாக்டர்ன்னு சொல்லிட்டு தானே உன்கிட்ட அனுப்புறாங்க. ஆனா நீ என்னடான்னா, இப்படி பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டு திரிஞ்சுட்டு இருக்கியே. உன்னெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கு வந்து தெரியல." அப்படி இப்படின்ற மாரி வந்து அந்த டாக்டரோட முகத்துல காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. டாக்டர் திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டருக்கு தகுந்த தண்டனையும் வந்து அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம இலக்கியாக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா, இந்த ஒரு பெரிய விஷயத்த வச்சு தான் அஞ்சலி கர்ப்பமா இல்ல. அத வந்து கோர்ட்டு அரசு டாக்டர வச்சு செக் பண்ண வச்சுட்டாலே, நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து அவங்க கிட்ட இருந்துச்சு. இந்த கேஸ்லருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக. அதுவும் அஞ்சலி பம்பர் ஆஃபர் குடுத்தா, நம்ம வந்து அமைதியா இது போயிடலாம். அதாவது சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்பவும் வந்து வாய்ப்பு கிடையாது ராசா. அப்படின்ற மாரி நம்ம இலக்கியாவும், கௌதமும் சொன்னதுனால, இப்போ வசமா வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து நம்ம கௌதமும், இலக்கியாவும் ரொம்பவே குழப்பத்தோடயே வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இப்போயோட வந்து இலக்கியாவ நம்மளால காப்பாத்தவே முடியாதா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, நம்ம கௌதம் கிட்ட இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம வசந்த் தான் அந்த ஒரு ஆதாரத்தையே குடுக்குறது. அத கோர்ட்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா, இப்போ அந்த டாக்டர் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் குடுத்த ரிப்போர்ட் போலியானது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், அந்த டாக்டர உடனடியா வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி, அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு வந்து ஆர்டர் குடுக்குறாங்க. கடைசியில அவங்களும் வந்து அந்த டாக்டர கூட்டிட்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிக்க வச்சு, நம்ம ஜட்ஜு கிட்ட வந்து கேள்வியா வாங்கி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அந்த டாக்டர் திரு திரு திருன்னு முழிச்சுட்டு, நான் இந்த மாரி பணத்துக்காக வந்து தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "உனக்கெல்லாம் மன்னிப்பா? எனக்கு வந்து தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த டாக்டருக்கு அடுத்தது என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டாக்டர் செஞ்ச இந்த கேவலமான காரியத்த இப்பவே வந்து நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு எல்லார் முன்னாடியுமே நிரூபிச்சு, இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றதையும் நிரூபிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.